மை3 பேமெண்ட் இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும் என்று நினைச்சு மக்களுக்கு ஏமாற்றம் தான் கிடைச்சிட்டு இருக்கு. நான் பேசுறது அப்ளைனர்ஸ் பத்தி இல்ல, ஏன்னா அவர் நிறையவே வாங்கிட்டாங்க. அவரோட பேச்சை கேட்டு இன்வெஸ்ட் பண்ண டவுன்லைன் மெம்பர்ஸ்க்கு தான் இந்த வீடியோ. இப்போ கணக்குப்படி கிட்டத்தட்ட 50,000 மக்கள் கிட்ட இந்த டவுன்லைனர்ஸில் இருக்காங்க. அதாவது ஒரு தடவை கூட இன்ட்ரெஸ்ட் எடுக்காத ஆளுங்க. சோ இந்த 50,000 பேரில் ஒருத்தர் கூட ₹1 கூட வாங்கல. எம்டிய வெளியே கொண்டு வர நிறைய பேர் பாக்குறாங்க. சரி, எதுக்கு? ஏன்னா அவரோட இன்ட்ரெஸ்ட் எல்லாம் செட்டில் பண்ணணும் என்றதுக்காக மட்டும்தான். ஆனா கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ணி பார்த்தாலே புரியும். இன்ட்ரெஸ்ட் ஒன்றும் வேண்டாம். இந்த டவுன்லைனில் இருக்கிற மெம்பர்ஸுக்கு போட்ட காசு கொடுக்கணும் என்றா கூட, அதாவது 50,000 பேருக்கு 1,25,000 வச்சு கொடுத்தாலுமே 625 கோடி கிட்ட கொடுக்கணும். வெறும் வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்க எப்படி கொடுப்பாங்க? இல்லனா டவுன்லைனர்ஸுக்கு கீழே இன்னும் நிறைய பேரை சேரணும். இவ்வளவு கேஸ் ஆனதுக்கு அப்புறம் யாராவது சேருவாங்களா? சேரணும் என்று நினைச்சா கூட இனிமே முடியாது. அதான் பிளே ஸ்டோரில் இருந்த அந்த ஆப்பையே தூக்கிட்டாங்களே. கம்பெனி மேல நம்பிக்கை வைக்கிறது நல்லதுதான், ஆனா அந்த நம்பிக்கையை காப்பாற்றும் விதத்துல அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் மாசங்களாக ஏதாவது முன்னேற்றம் இருக்கா? இல்லையே. அன்பார்த்த சாரும் முதல்ல போனாங்க, பின்னாடியே நம்ம எம்டியும் போயிட்டாங்க. இனி யாருக்காக காத்துட்டு இருக்கீங்க? ஆக்சுவலி என்ன பண்ணணும்னா கம்ப்ளைண்ட் கொடுத்து திருப்பி காசை வாங்குற வழியை தான் பார்க்கணும். கஷ்டப்படாம கிடைக்கிற காசு என்னைக்குமே நிலைக்காதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த யூடியூபில் மை3 பத்தி இப்போதும் புகழ்த்தி பேசுறது அப்ளைனர்ஸ் மட்டும்தான். ஏன்னா அவர் நல்லாவே லாபம் எடுத்திருக்காங்க. அந்த நன்றி கரணத்தை இப்பவும் பண்ணிட்டு இருக்காங்க. எம்டி வெளியே வந்தா உடனே கொடுத்துடுவாங்க என்று அவ்வளோ காசு இருந்தா வேலை வரலாமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கம்பெனிக்கு லைசன்ஸே கிடையாது. இப்போவும் நிறைய பேர் வட்டி கட்டாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஆனாலும் மக்களோட பொறுமைக்கு ஒரு பிக் சல்யூட். கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வர தொடங்கினாலே நாம இன்னும் கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுவோம். பொதுவா மக்களோட பேராசை தான் இதுக்கு காரணம். அந்த பலவீனத்தை தான் இவர் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இப்படியே பண்ணி நிறைய மக்களை கடன்காரனாக மாத்திட்டு இருக்காங்க. நீங்க அப்ளைனர்ஸ் பேச்சை கேட்டு கேட்டு உங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காம போறதை விட கேஸ் போட்டு உங்களோட சைடு கிளியர் பண்ணிக்கோங்க. குறைஞ்சபட்சம் லாபம் இல்லைனாலும் வட்டி கட்ட வேணாமே. ஒண்ணு மட்டும் ஷுவராக தெரியுது, டவுன்லைனர்ஸில் இருக்கிறவங்களுக்கு இந்த கம்பெனியில இருந்து பேமெண்ட் வரும் என்றால் அது கோர்ட் முகாந்திரமாக மட்டும்தான் வரும். அது தவிர இந்த கம்பெனியாக முன் இனிமே ஒன்னும் செய்யாது. எழுதி வச்சுக்கோங்க. கோர்ட் முகாந்திரமா வரணும்னா கேஸ் ஆகத்தான் போகணும். இந்த காசை அப்ளைனர்ஸ் கிட்ட இருந்தும் அன்பார்ந்த சாரும் எம்டி சாரோட சொத்தும் வச்சு பிரிச்சாதான் கொடுக்க முடியும். ஏன்னா நல்லா சம்பாதிச்சிருக்காங்களே. ஆக்சுவலி இவர் வெளியே வரணும் என்றுதான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஏன்னா அப்படி வந்தா தான் அடுத்து என்ன பண்ண போறாங்க என்று பார்க்க முடியும். அப்படியாவது மக்களுக்கு இவரோட தனி சொரூபத்தை பார்க்க முடியும். ஆனா ஒண்ணு, இவங்களுக்கு இன்டர்நேஷனல் டிராவல் பேன் பண்ணிடணும், இல்லன்னா போச்சு. இனிமையாவது இந்த மாதிரியான சிம்பிள் வழியில ஏதாவது வருதுன்னு பாத்தீங்கன்னா உஷாராயிக்கோங்க. ஆப்பும் பின்னாலே வரும்னு. மீண்டும் இன்னொரு வீடியோ பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.